ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்கய்யா. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமாலத்து பக்கத்துல இருசாகவுண்டம் புதூருங்க. ஐயா நம்ம பேருங்கய்யா சத்திக்குமாருங்க. ஐயா இந்த ஜெர்சி மாடு இன்னைக்கு விற்பனைக்குங்களா? ஜெர்சி கிராஸுங்க. சரிங்க. ஜெர்சி கிராஸ் ஒரே மாடு தாங்க, மூணாவது ஈத்து மாடு. மூணாவது ஈத்துங்க. ஆமா சரிங்க. நெத்தியில பாருங்க ஒரே சுழி. சரிங்க. முதுகு மேலயும் பாருங்க சென்டர்லயே ஒரே சுழி. சரிங்க. நாட்டு மாட்டு கிராஸுங்க. நாட்டு மாட்டு கிராஸுங்க. சரிங்க. குழந்தை பாலுகளா அருமையா இருக்குங்க. வெயில் மழை எல்லா கிளைமேட்டுமே செட் ஆகும். சரிங்க. 11 மணி 12 மணி வெயில்ல கட்டினா கூட இழப்பு வாங்குறது அதெல்லாம் இல்லைங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு நோய் நொடி இல்லாத மாடுங்க இந்த மாடு. சரிங்க. சுத்தமான நாட்டு கிராஸுங்க. நாட்டு கிராஸ். ஆமாங்க. சரிங்க. செவல செம்பூத்து வெள்ளை 3 கலர் கலந்த மாதிரி இருக்குதுங்க. அதாவது வீட்டு யூஸ்க்கு பாலுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. சரிங்க. வேட்டை சின்னப்பா அருமையா இருக்கும். சரிங்க. ஐயா இப்ப இந்த மாட்டோட பல்லு எப்படிங்க இருக்குது? பல்லு அரை கடையா இருக்குதுங்க. பல்லு அரைக்கடைங்க. சரிங்க. இதுவாயின்னு சொல்லுவாங்க. சுழி சுத்தம். சுழி சுத்தங்க. மூணாவது ஈத்து பல்லு நல்லா இருக்குது. காம்பு வரிசை சூப்பரா இருக்குதுங்க. சரிங்க. புறக்கடுவே அந்த பிரச்சனை எதுவும் இல்லங்க. சரிங்க. பாருங்க குணம்லாம் பாருங்க கவுத்தியே விட்டாச்சு. நல்ல குணங்க. நாட்டு மாட்டு கிராஸ்ங்கறாங்க, உதைக்குமான்னு கூட நினைக்கலாங்க. சரிங்க. காம்பு வந்து 2.5 காம்பு இருக்குதுங்க. சரிங்க. 2.5 காம்பு இருக்குது. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10ல இருந்து 15 நாள் டைம் இருக்குதுங்க. எவ்வளவுங்க ஐயா பால் அளவு எதிர்பார்க்கலாம்? இது வந்து பால்னு சொன்னா ஒரு 10 லிட்டர் கூட சொல்லலாங்க. சரிங்க. அதிகபட்சமா சொல்லிங்க ஒரு 8 லிட்டர் சொல்றேங்க. வேலைக்கு 4 லிட்டர். ஆமா. சரிங்க. ஒரு 7 லிட்டர் குறையா வந்தா போதுங்க. அத பாருங்க பை தோல்லாம் பாருங்க எவ்வளவு லூஸ் கிடக்குதுன்னு. சரிங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. சரிங்க. ஃபுல்லா மடி வச்சு தான் கண்ணு போடுங்க. ஐயா இப்ப இந்த மாட்டோட ரேட் எவ்வளவுங்க ஐயா? மாட்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் சொல்லிருக்காங்க. எவ்வளவுங்க ஐயா? 40,000 மட்டும் தாங்க. 40,000ங்க. ஆமாங்க. 40,000 மட்டும் தான் கிராஸ் டைப் மாடு. சரிங்க. பாருங்க கவுத்தி விட்டாச்சு. சரிங்க. பாருங்கடா நல்லா உட்காந்துக்காரங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல குணத்துல மாடுங்க. சரிங்க. தண்ணி தீனிக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. பாருங்க இப்படி எந்த மாடு நிக்கிறது கூடுமா? கண்டிப்பாங்க. பாருங்க கவுத்திய மேல போட்டு மடி தோல் லூஸ் எல்லாம் நம்ம புல்லா இருக்குதுங்க. சரிங்க. காம்பெல்லாம் கறக்கிறதுக்கு அருமையா இருக்கும். சரிங்க. சூப்பரான மாடுங்க. ஐயா அப்படியே ஓட்டி காட்டுங்க. தெரியல. சரிங்க. வெளியே பேசினா உடனே அட்வான்ஸ் பண்ணாதாங்க மாடு நிறுத்தி வைக்கும். சரிங்க. ஒவ்வொருத்தர் நான் காலையில வராங்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொருத்தர் ஏத்தி விடுங்க, அமௌண்ட் வண்டியில கொடுத்துட்றேங்கிறாங்க. அதாவது இப்ப நம்ம வீடியோல என்ன காமிக்கிறோமோ அதுதான் நேர்ல. மாடு பாருங்கடா, ஹைட்டும் பாருங்க காட்டிடுறேன். ஹைட்டு ரொம்ப பெரிய மாடுல சின்ன மாடு தான். சரிங்க. ரொம்ப பெருசும் இல்ல சின்ன மாடும் இல்ல, கச்சிதமான மாடு. சரிங்க. ஒரு வீட்டு யூஸுக்கு. சரிங்க. தீனி கச்சிதமான மாடு. சரிங்க. 2 வேளைக்கு 7 லிட்டர் வந்தா போதுங்க. 8 லிட்டர் கூட தேவையில்ல. போதுங்க. நாம 7 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க. 8 லிட்டர் அங்க போய் வந்தா பரவாயில்லதான். சரிங்க. பாருங்க இவ்வளவு குணத்துல எந்த மாடுங்க இருக்குது. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. பாயறது உதைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. நல்ல குணத்துல ஒண்ணு அருமையான மாடுங்க. சரிங்க. யாருக்கு இந்த மாடெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு தெரியல. இந்த மாதிரி சின்ன விலையில மாடு வாங்கிட்டா. சரிங்க. ஏதோ கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரிச்சு தரலாங்க. அதுலயும் குறைச்சு பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கலாங்க. சரிங்க. வித்தியாசம் வராது, கொஞ்சம் முன்ன பண்ண தரலாங்க. சரிங்க. அப்படியே கொஞ்சம் ஓட்டி காட்டுங்க. ஆமா.